ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, நான் இப்போ கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்கள் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியல. நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பற்றி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்லைனில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணுறது எப்படி, இந்த பைப்லைனில் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா நம்ம வந்து எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவை, இந்த இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஒரு பைப்லைன் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன செட்டப் வச்சுருந்தாங்களோ அந்த செட்டப்பை வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லைன் சொல்லிட்டு உங்களுக்கு ஐசோலேஷன் இந்த பைப்லைன் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு வந்து எந்த பைப்லைன் வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதோடைய ஐசோமெட்ரிக் டிராயிங் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு லைன் வந்து கரோட் ஆயிடுச்சு, அதில் வந்து பின்ஹோல் லீக் வந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வேற ஒரு ஸ்பூல் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எரெக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து WBS கொடுத்துருந்தாங்க. அந்த WBS படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெல்டிங் பண்ணோம். வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து RT கிளியர் பண்ண சொன்னாங்க. RT கிளியர் பண்ணியாச்சு. RT கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்துருந்தோம். இந்த ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து QC டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துச்சு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் அலோவபிள் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் இன்ட்டு 1.5 டைம்ஸில் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைனுக்கு எல்லா டீட்டெயிலுமே எங்களுடைய QCயை எங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து அவங்க கொடுத்துருந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா 145.6 kg/cm² வந்து இதோடைய ஹைட்ரோ டெஸ்ட் ப்ரெஷராக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் வந்து டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணணும். அப்படி டிஎம் வாட்டர் இல்லாத பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம், குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 ppm இருக்கிற அளவுக்கு உள்ள வாட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்த கிரிட்டீரியாஸ். இதுபடி நாங்கள் வந்து என்னென்ன பண்ணோங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளான்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளைண்ட்ஸ் வச்சு நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் பிளைண்ட்ஸ் வச்சு இதை வந்து பிளைண்டிங் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இதோடைய இன்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த பைப்லைனில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான அந்த டெம்பரவரி ஸ்பூலை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த டெம்பரவரி ஸ்பூலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ், அதுக்கப்புறம் ஒரு NRV, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு. ஓகேங்களா? இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹேண்ட் பம்பில் வந்து நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவோம். இதில் வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் மூலமாக வந்து பார்த்து வாட்டரை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். மேலே இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சில் இருந்து நம்ம வந்து வெண்ட் எடுத்துருப்போம். அந்த வெண்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் சுத்தமாக வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு QC வந்து ஃபர்தராக கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா காமிப்போம். அப்புறம் QCயோடைய ப்ரெசன்ஸில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணும்போது ப்ரெஷரைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது கிராஜுவலாக ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து 48 kgயில் வச்சு நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணாங்க. இதில் வந்து ஒரு 1/2 hour வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த QC வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன வெல்டுமெண்ட் இருக்கோ அந்த வெல்டுமெண்ட் எல்லாத்துலேயும் செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளான் ஜாயின்ஸில் வந்து செக் பண்ணாங்க. ஃப்ளான் ஜாயின்ஸ் கூட நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து வெல்டுமெண்ட் தான் முக்கியம். அந்த வெல்டுமெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து செக் பண்ணிவிட்டு அது எல்லாமே கிளியர், ஓகே, ப்ரெஷர் ட்ராப் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஹைட்ரோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபீல்டில் வந்து எரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பைப்லைனில் பண்ணுறது. இதோட செட்டப் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஓடிட்டு இருந்துச்சு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு பயன்படும் நினச்சிங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் வேணுமோ சொல்லுங்கள்.
நான் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அதனால் என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட முடியல. உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸில் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து டைம் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.